ஹலோ ட்ரேடர்ஸ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல நம்ம இந்தியன் ஷேர் மார்க்கெட் மட்டும் இல்ல, ஃபாரெக்ஸ் சார் எனிதிங் கிரிப்டோ நீங்க எதுல பண்ணாலும் சரி, எந்த மார்க்கெட்டா இருந்தாலும் ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம் வச்சு மார்க்கெட்டோடைய ட்ரெண்ட் அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு லோயர் டைம் ஃப்ரேம் மாத்தி இந்த ட்ரேடை வந்து எப்படி எக்ஸிக்யூட் பண்ணலாம், இதுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணணும், இந்த ட்ரேட் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படிங்கிற ஃபுல் டீடைல்ஸ் அந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த ட்ரேட் செட்டப் பாத்தீங்கன்னா நம்மளுடைய டெலிகிராம் சேனல்ல ஆல்ரெடி நான் போஸ்ட்டும் பண்ணியிருந்தேன். இந்த ட்ரேட் எடுக்கும் போதே நான் குரூப்ல அதை அப்டேட்டும் பண்ணிட்டு தான் நான் இந்த ட்ரேட் எடுத்திருந்தேன். ஸோ இவ்வளோ நாள் வீடியோ போட முடியல, பர்சனல் ஒர்க்கில் மாட்டிக்கிட்டதுனால அதை கொஞ்சம் வீடியோவை மேக் பண்ண முடியல. அதை நம்ம இப்போ வீடியோவாக மேக் பண்ணி அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. மார்க்கெட் ட்ரெண்ட் அனலைஸ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம சேனல்லேயே எஸ்எம்சி வீடியோவில் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருக்கோம். அந்த வீடியோவோட லிங்க்கும் ஐ பட்டனில் தரேன். அதையும் முடிஞ்ச வரைக்கும் பாருங்க. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஈஸியாக இந்த வீடியோ புரிய வரும். ட்ரெண்ட் எப்படி அனலைஸ் பண்ணுறது அப்படிங்கிறது புரிய வரும். இதில் பெருசாவெல்லாம் இருக்காது, ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க தேவையில்லை. ஈஸியாக சிம்பிளான ஸ்ட்ராட்டஜி மட்டும் யூஸ் பண்ணி, அதாவது உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணுற அளவுக்குலாம் இருக்காது. சேஞ்ச் ஆஃப் கேரக்டர், பிஓஎஸ், ஐசிஹெச், ஓசிஹெச், சேஞ்ச் ஆஃப் இந்த மாதிரிலாம் வந்து ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்காது. ஈஸியாக சிம்பிளான மெத்தட் மட்டும் யூஸ் பண்ணி ஒரு ப்ராஃபிட் ஆஃப் ட்ரேட்ஸ் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத தான் நம்ம இதில் சொல்ல போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோட எண்டில் உங்களுக்கே வந்து ப்ராஃபிட்டபிளான ட்ரேட்ஸ் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும். அண்ட் ப்ரீவியஸாக நம்ம வீடியோவில் சொல்லிட்டு இருந்தோம், நிஃப்டி கன்ஃபார்ம் இந்த லெவல் டச் ஆகும்னு சொல்லிட்டு 22,500 வரைக்கும் வரும்னு சொல்லிட்டு, அதே மாதிரி மார்க்கெட் இந்த இம்பேலன்ஸ் வரும்போது கொஞ்சம் ஒரு ரியாக்ட் கொடுத்துட்டு இந்த இம்பேலன்ஸ் வந்து ஃபால்ஸ் பண்ணிருச்சு. எகைன் மார்க்கெட் வந்துச்சுன்னா 21,500 வரைக்கும் வரக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இந்த இடத்துல யாரும் ட்ரேட் போக வேண்டாம். புட் சைடு இதுக்கு மேலே யாரும் ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. இதுக்கப்புறம் இங்கே ட்ரேட் பண்ணாதீங்க. கொஞ்சம் வாட்ச் மட்டும் பண்ணுங்க. நிஃப்டியில் ஒரு ஹோல்டாக எடுத்து பண்ணாதீங்க. இங்கே ஏதாவது ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்ததுனா மட்டும் அடுத்த ட்ரேடுக்கு போகலாம். ஸோ வெயிட் பண்ணுங்க. அடுத்த ஏதாவது அப்டேட் வரும்போது நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இன்னைக்கு நம்ம சேனலுக்கு தான் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ கொண்ட நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோ பார்த்துட்டு இருக்கிறதுல யாராவது நான் எஸ்எம்சி ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு பிரைஸ் ஆக்ஷன் தெரியும், நான் ஆல்ரெடி வந்து லிக்விடிட்டி எல்லாமே ஐடென்டிஃபை பண்ண தெரியும், மார்க்கெட்டில் ஆர்டர் பாக்ஸ், இம்பேலன்ஸ் இதெல்லாம் வச்சு தான் நான் ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணுவேன் அப்படின்னு யாராவது இருக்கீங்கன்னா இதை ஸ்கிப் பண்ணிக்கிறது பெட்டர். ஏன்னு கேட்டிங்கன்னா இது ஒரு ஸ்விங்கை பேஸ் பண்ணி தான், ஒரு பேசிக்கான ட்ரேடர்ஸ்க்கு இப்போ தான் புதுசாக உள்ளே வந்திருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து இது கரெக்டாக இருக்கும். எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடர்ஸுக்கும் ஓகே தான், யூஸ் பண்ணி ட்ரேட் எடுக்கலாம். நானும் இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி ட்ரேட் எடுத்துகிட்டு தான் இருக்கேன். பட் அவங்களுக்கு இது ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கலாம். ஸோ பிகினர்ஸ் வந்து ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணிக்கோங்க. இதுல ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ஸ்விங் ஐடென்டிஃபை பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஸ்விங் ஐடென்டிஃபை மீன்ஸ் இப்போ இந்த இடத்துல பாருங்க, இந்த லோ அண்ட் ஹைங்கிறது ஒரு ஸ்விங், அதுக்கப்புறம் இந்த லோ, இந்த ஹை அண்ட் லோ வந்து ஒரு ஸ்விங். ஸோ இதை கால்குலேட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். நீங்க கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணணும், ஒரு ஸ்விங்கை ஐடென்டிஃபை பண்ணணும். அப்படி தெரியலன்னா இந்த இண்டிகேட்டர்ஸ்ல போயிட்டு ஃப்ராக்டகல்ஸ்னு சர்ச் பண்ணுங்க. ஸோ இங்க ஃப்ராக்டகல்ஸ்னு வரும், எஃப்ஆர்ஏசி டிஐஎல்எஸ் ஃப்ராக்டல்ஸ்னு ஒன்று வருது இல்லைங்களா, அந்த இண்டிகேட்டரை ஆட் பண்ணிக்கிங்க. பண்ணிட்டு அதை விசிபிள் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு ஸ்விங்கை ஈஸியாக ஷோ பண்ணிடும். பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்து ஒரு ஹை இருக்கு, இதுதான் லோ, இந்த லென்த் வந்து ஒரு ஸ்விங், இதுதான் நமக்கு வந்து ஒரு ஸ்விங். அதே மாதிரி இதுல இருந்து இது வரைக்கும் ஒரு ஸ்விங், இதை வந்து இன்டர்னல் ஸ்விங்ஸ்னு சொல்லுவோம். நம்ம அந்த எஸ்எம்சி வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், இதெல்லாம் வந்து இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவோம். அதை விட்டுருங்க. இந்த ஹை தான் வந்து அதுக்கு அடுத்த ஸ்விங், திரும்ப மறுபடியும் இந்த ஹைலேருந்து இது வந்து நமக்கு ஒரு ஸ்விங். ஸோ இந்த மாதிரி இதை ஐடென்டிஃபை பண்ண தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த மெத்தடில் ஈஸியாக ட்ரேட் எடுத்து ப்ராஃபிட் பண்ண முடியும். இதுல அடுத்து நீங்க பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு 4 ஹவர் டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணுங்க. அதுக்கடுத்து 15 மினிட்ஸ்ல என்ட்ரி போங்க. 4 ஹவர் டைம் ஃப்ரேம்ல மார்க்கெட்டுடைய ட்ரெண்டை வந்து அனலைஸ் பண்ணிருங்க. ட்ரெண்ட் மார்க்கெட் வந்து இப்போ ஓவரால் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல டவுன் ட்ரெண்ட்ல இருக்கு. மார்க்கெட்டுங்க வந்து பாத்தீங்கன்னா டவுன் ட்ரெண்ட்ல ப்ரீவியஸ் ஸ்விங் வந்து கட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கு. ப்ரீவியஸ் ஸ்விங்கை கட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கு. இந்த இடத்துல ஒரு ட்ரேட் இருந்துச்சு, நான் அதை குரூப்ல அப்டேட் பண்ணல. நான் இந்த ட்ரேட் மட்டும் தான் குரூப்ல அப்டேட் பண்ணேன். அது எப்படின்னு நான் உங்களுக்கு ரீசன் சொல்றேன் பாருங்க. ட்ரேடிங் வியூல லெஃப்ட் சைடில் இந்த இடத்துல மூணாவது ஒரு டேப் இருக்கு பாத்தீங்களா, அதை கிளிக் பண்ணீங்கன்னா ஃபிப் ரீட்ரேஸ்மெண்ட் இருக்கு. ஸோ இந்த ஃபிபனாசி ரீட்ரேஸ்மெண்ட் டூலை எடுத்துட்டு கிளிக் பண்ணிட்டு நீங்க இந்த ஸ்விங் ஐடென்டிஃபை பண்ணிருக்கீங்க இல்லைங்களா, அதுல ஹை அண்ட் லோக்கு ட்ராப் பண்ணணும். அதாவது டவுன் சைடு டவுன் ட்ரெண்ட்ல இருக்கு அப்படின்னா ஹை டு லோக்கு வந்து மார்க்கெட் ட்ராக் பண்ணணும். அதே வந்து அப் சைடு ஸ்விங் பாக்குறீங்க அப்படின்னா கீழே லோல இருந்து ஹைக்கு ட்ராக் பண்ணி ட்ராப் பண்ணணும். இப்போ நான் அதை கிளிக் பண்ணிட்டேன், இங்க நான் ட்ராப் பண்றேன் பாருங்க. இப்போ இந்த ஸ்விங்க்கு நான் இங்க வந்து ஃபிப் டூல ட்ராப் பண்றேன். ஸோ இந்த டூல்ல நான் செட்டிங்ஸ் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இந்த டூல் எடுத்ததுக்கப்புறம் இது நார்மலாக இப்படி வராது. இதில் இந்த செட்டிங்ஸ் இந்த டேப் இருக்கு பார்த்தீங்கன்னா, அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எந்தெந்த லெவல்ஸ் வேணுமோ அதை எடுத்துக்கலாம். ஸோ நான் அதை சேஞ்சஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு யாருக்காவது இது வேணும்னு நினைச்சீங்கன்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஸ்க்ரீன்ஷாட் போட்டு வச்சுங்க, அப்புறமா மாற்றிக்கிங்க. இங்கே நான் வந்து இதில் எல்லாமே சேஞ்சஸ் பண்ணியிருக்கேன். லெவல்ஸ் வந்து பர்சன்டேஜாக மாற்றிருக்கேன். கலர்ஸ் எல்லாமே பிளாக்காக தான் கொடுத்துருக்கேன். ஏன்னா உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங்கில் வந்து டிஃபால்ட்டாக வரும். ஸோ அது வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் போட்டு வச்சு அப்புறமா சேஞ்ச் பண்ணிக்கிங்க.
ஸோ இப்போ 4 ஹவர் சார்ட்ல நான் இந்த ஒரு ஸ்விங் எடுத்து கால்குலேட் பண்ணிட்டேன். இந்த ஸ்விங் எடுத்து நான் ஒரு ஃபிப் டூல் ட்ரா பண்றேன். எனக்கு நான் எங்க வந்தா ட்ரேட் எடுப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திரும்ப இந்த 0.75% அதாவது 75% இருக்கு இல்லைங்களா? இந்த ரேஞ்சுக்கு வரும்போது எகைன் நான் புட் சைடு ஒரு ட்ரேடுக்கு ஃபோக்கஸ் பண்ணுவேன். அந்த ட்ரேட் எப்படி எடுக்கிறது, என்ட்ரி எப்படி போடலாம்னு லோயர் டைம் ஃப்ரேம் மாத்தி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது தான் புரியும். ஃபர்ஸ்ட் நம்ம ஏன் இந்த ஃபிப்னாசி டூல் யூஸ் பண்ணி ட்ரேட் எடுக்கிறோம், ஒரு ஸ்விங் எப்படி ஐடென்டிஃபை பண்றதுன்னு கேட்டீங்க அப்படின்னா, இந்த ஃபிப்னாசி டூல் இப்போ இந்த ஹைல இருந்து இந்த லோக்கு டிரா பண்ணிட்டேன். ஒரு 4 ஹவர் டைம் ஃப்ரேம் வச்சு நான் இப்போ டிரா பண்ணியிருக்கேன். மார்க்கெட் வந்து எப்பவுமே இந்த ஃபிப்னாசி டூல் பார்க்கும்போது ஒரு 0.5 அதாவது 50% அண்ட் 75 அல்லது 80 78% இந்த ரேஞ்சில் வந்து மார்க்கெட் இது வந்து ஒரு கோல்டன் ரேஞ்சுனே சொல்லலாம். இந்த இடத்துல நமக்கு வந்து ஆர்டர் பிளாக் இருக்கும், பிளஸ் வந்து இம்பேலன்ஸ் ஏதாவது இந்த இடத்துல இருக்கும், கம்பல்சரி இருக்கும். வாட்ச் பண்ணீங்க லோயர் டைம் ஃப்ரேம் மாத்தி பாத்தீங்கன்னாலும் கம்பல்சரி இதுல தெரியும். இந்த இடத்துல மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. சம்டைம்ஸ் இங்க என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து 50% இருந்து ரீட்ரேஸ்மெண்ட் ஆகி கீழே போயிடும். நம்ம 75% அல்லது 78 அந்த 80 இந்த பர்சன்டேஜ்க்காக வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்போம். பட் அவ்வளவு தூரத்துக்கு மார்க்கெட் வராம இந்த 50% இருந்து ரீட்ரேஸ்மெண்ட் ஆகி திரும்ப போயிடும். அது ஒண்ணுதான் அதுல மைனஸ் பாயிண்ட். மத்தபடி இங்க நம்ம ட்ரேட் எப்படி கன்ஃபார்ம் பண்ணி என்ட்ரி போடுறதுன்னு கத்துக்கிட்டோம்னா ஈஸியான ப்ராஃபிட்டபிளான ட்ரேட்ஸ் எடுக்க முடியும். ஒரு 70% இந்த மெத்தட் யூஸ் பண்ணி ட்ரேட் எடுக்கும்போது சக்சஸ் ரேட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 70% சக்சஸ் ரேட் இருக்கிறதுக்கு இதுல கம்பல்சரி வாய்ப்பு இருக்கு. இப்போ நான் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா 4 ஹவர் டைம் ஃப்ரேம் மார்க் பண்ணியிருக்கேன். திரும்ப எனக்கு இவ்வளவு தூரம் வரும்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ இங்க வரும்போது நான் எப்படி என்ட்ரி போயிருப்பேன்னு பாத்தீங்கன்னா 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் மாத்தி வச்சு பார்த்துட்டு இருப்பேன். ஆக்சுவலி நாங்க 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் மாத்திடுவேன். கரெக்டா இந்த 75% இங்க வந்து டச் ஆயிருச்சு. டச் ஆனதுக்கு அப்புறம் எகைன் இங்க ஒரு மைனஸ் ஸ்விங் பார்ப்பேன். 15 மினிட்ஸ்ல ஒரு மைனஸ் ஸ்விங் பார்ப்பேன். இந்த இடத்துல பாருங்க மார்க்கெட் வந்து இது ஒரு ஸ்விங். இந்த இடத்துல ஒரு ஸ்விங் இங்கே தான் கொடுத்துருக்கு. இந்த ஸ்விங்கோட லோவை இங்கே தான் உடைச்சிருக்கு மார்க்கெட்டு. 15 மினிட்ஸ்ல இந்த ஸ்விங்கோட லோவை இங்கே உடைச்சிருக்கு. அப்போ நான் இந்த லெவல்ல இருந்து இதுக்கு வந்து ஃபிபனாசி டூல் ட்ரா பண்ணணும். இந்த ஹைல இருந்து இந்த லோவுக்கு ட்ரா பண்ணணும். இங்க உடைச்சிருக்கு. இது ஒரு ஸ்விங் 75% வந்திருக்கான்னு கேட்டீங்கன்னா வரல. அடுத்து ஸ்விங் இதை உடச்சு கீழே போயிருக்கு. அப்போ மறுபடியும் மார்க்கெட் இதுல இருந்து கீழே ட்ராக் பண்ணீங்கன்னா இதுதான் அடுத்த வந்து ஸ்விங். அப்போ கரெக்டா 75%ல எங்க டச் ஆயிருக்குன்னு பாருங்க. இந்த இடத்துல டச் ஆயிருக்கு. நமக்கு கரெக்டா இங்க டச் ஆயிருக்கு. இங்க ஆர்டர் பிளாக் ஓபி கேண்டலும் இங்க இருக்கு. அப்போ இந்த லெவல்ல நம்ம என்ட்ரி போயிருக்கலாம். நம்ம இந்த இடத்துல என்ட்ரி போயிருந்திருக்கலாம். நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் வந்து இந்த 100% இந்த இடத்துல. டார்கெட் வந்து ஃபர்ஸ்ட் டார்கெட்டா இங்க வைக்கணும். ஃபைனல் டார்கெட் எங்கன்னு கேட்டீங்கன்னா நம்ம அந்த 4 ஹவர்ஸ் சார்ட்ல பார்த்தோம் இல்லையா, அதுதான் நம்மளுடைய ஃபுல் டார்கெட். டிபி அங்கதான் இருக்கும். நம்ம அந்த 4 ஹவர்ஸ்ல பார்த்ததுல இந்த 50 இந்த லோ தான் நம்மளுடைய டார்கெட். டிபி ஈஸியா ஹிட் ஆயிருக்கு பாருங்க. இதுல கவுண்டர் ட்ரெண்ட் ட்ரேடும் போலாம். எப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ நமக்கு 4 ஹவர்ஸ் டைம் ஃப்ரேம் இது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறுபடியும் டைம் ஃப்ரேம் மாத்தி சொல்றேங்க பாருங்க. இந்த 4 ஹவர் டைம் ஃப்ரேம்ல இந்த ஹை டு லோ ஒரு ஃபிபனாசி டூல் டிரா பண்ணோம். இப்போ நமக்கு இந்த ரேஞ்ச் வரைக்கும் ரீட்ரேஸ்மெண்ட் வரும் அப்படின்னு தெரிஞ்சது. ஆக்சுவலி வந்து கவுண்டர் ட்ரெண்ட் ட்ரேடு போகக்கூடாது. மார்க்கெட்டோடைய ட்ரெண்டுக்கு ஆப்போசிட்டா ட்ரேட் எடுக்கக்கூடாது. பிகினர்ஸ் சுட் பி அவாய்ட் திஸ். பிகினர்ஸ் எப்பவுமே அதை அவாய்ட் பண்ணிக்கிங்க. நான் எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடர் அப்படின்னு நினைக்கிறேங்க. இந்த இடத்துலயும் ட்ரேட் போகலாம். எப்படின்னு கேட்டீங்கன்னா இங்க ஒரு லோயர் டைம் ஃப்ரேம் மாத்துவோம். இங்கேயும் மறுபடியும் லோயர் டைம் ஃப்ரேம் மாத்துவோம் இல்லையா? ஒரு 15 மினிட்ஸ் மாத்தி பாத்தீங்கன்னா மார்க்கெட் இந்த இடத்துல பாருங்க கீழே வந்துட்டு இருந்த மார்க்கெட்டு ஒரு லோ வச்சுட்டு ப்ரீவியஸ் இந்த ஸ்விங்கோட ஹை இங்க உடைச்சிருக்கு. இந்த இடத்துல ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர், ஸ்ட்ராங்கான ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடந்திருக்கு. ஓகேங்களா? இந்த ஹையை உடைச்சிருக்கு இல்லையா? கீழே வந்துட்டு இருந்த மார்க்கெட் இது ஒரு ஸ்விங்கு. இந்த ஸ்விங்கை இங்க மைனர் ஸ்ட்ரக்சர் உடைச்சிருச்சு. அப்போ நீங்க 50 டிராப் பண்ணணும். இந்த லோ டு இந்த ஹை டிராப் பண்ணணும். ஆனா ஆக்சுவலி இங்க ஹை வந்து இவ்வளவு தூரம் போயிருக்கு. நம்ம அது வரைக்கும் கூட 50 டிராப் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா சம்டைம்ஸ் வந்து மார்க்கெட் இந்த இடத்துலயே வந்துட்டு போயிடும். கீழே இவ்வளவு தூரம் வராது, இந்த இடத்துலயே வந்துட்டு போயிடும். அப்போ இங்கேயும் ட்ரேட் போறோம்னா போயிருக்கலாம். சும்மா ஒரு லாங் பொசிஷன் இந்த இடத்துலயும் ஒரு லாங் பொசிஷன் எடுத்துட்டு ஸ்டாப் லாஸ் இந்த இடத்துல ட்ரை பண்ணலாம். இந்த லெவல் தான், இந்த லோ தான் நமக்கு ஸ்டாப் லாஸ். டார்கெட் அந்த 0.75%. ஃபர்ஸ்ட் டார்கெட்டா வந்து நம்ம 0.5லயே புக் பண்ணிக்கணும். 50%லயே புக் பண்ணிடணும். ஃபைனல் டிபிக்காக மட்டும்தான் நம்ம 0.5 அந்த 75 வெயிட் பண்ணணும். ஏன்னா சம்டைம்ஸ் நம்ம முன்னாடியே என்ன சொல்லிட்டோம், மார்க்கெட் வந்து இந்த 50%ல இருந்து ரீட்ரேஸ்மெண்ட் ஆகி கீழே வந்துடும் சொல்லிட்டு. இப்போ இங்க பாருங்க அதே அந்த 50%ல இருந்து தொட்டு மார்க்கெட் ஒரு ரிவர்சல் கொடுத்துருக்கு இல்லையா? அப்போ நம்ம இங்க பார்சியலி ஒரு குவான்டிட்டி ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு திரும்ப கீழே வரும்போது கூட ஒரு என்ட்ரி போகலாம். இந்த இடத்துல ஒரு கீழே வரும்போது கூட மறுபடியும் இந்த லோ டு இந்த ஹை வந்து ஒரு ஃபுல் டிராப் பண்ணிட்டு
75% கரெக்டாக அந்த 75% தொட்டுட்டு தான் மறுபடியும் மேலே போயிருக்கு பாருங்க. இந்த மாதிரி ஸ்விங் அனலைஸ் பண்ணிட்டு ட்ரேட் எடுத்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு இதில் எந்த ஒரு என்ன சொல்றது, சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் பார்க்கறது, லிக்விடிட்டி எங்க இருக்கு, ஃபேர் வேல்யூ கேப் எங்க இருக்கு அப்படிலாம் எதுவுமே பார்க்க கிடையாது. ஜஸ்ட் ஸ்விங்கை மட்டும் ஐடென்டிஃபை பண்றோம், பிளைண்டா ஒரு ட்ரேட் எடுக்கிறோம். இந்த மாதிரி ட்ரேட் எடுக்கும்போது உங்களுக்கு வந்து வின்னிங் ரேஷியோ கொஞ்சம் அதிகமா இருக்கும். சில பேர் இப்போ புதுசா வர்றவங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, ட்ரேடிங்னா என்னன்னே தெரியாது, ஜஸ்ட் மார்க்கெட்டுடைய ட்ரெண்டே ஐடென்டிஃபை பண்ண முடியாது, கீழே தான் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரன்னிங்லேயே போய் ட்ரேட் எடுப்பாங்க. மார்க்கெட் கூட சேர்ந்து ஓடணும்னு சொல்லிட்டு இங்க ஒரு ட்ரேட் போட்டிருப்பாங்க, இந்த இடத்துல வரும்போது ஒரு ட்ரேட் போட்டிருப்பாங்க. ஆனா அது ஆக்சுவலி ரிவர்சல் ஆயிருக்கு. ஒரு ஃபியர்ல இங்க எக்ஸிட் ஆயிருவாங்க, மறுபடியும் மார்க்கெட் வந்து டிபிக்கே போகும். இதுதான் நிறைய பேர் பண்ற தப்பு. ஸோ இந்த ஸ்விங்ஸ் ஐடென்டிஃபை பண்ணிட்டு ஃபிப்2ல ட்ராப் பண்ணி ஃபிப்னாசி ரீட்ரேஸ்மெண்ட்டை வச்சு ட்ரேட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வின்னிங் ரேஷியோ ப்ராபபிலிட்டி கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். இங்க நிறைய ட்ரேடர்ஸ், மெஜாரிட்டி ஆஃப் ட்ரேடர்ஸ் பண்ற தப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, ட்ரேடிங் என்னன்னே தெரிஞ்சிருக்காது. ஆனா அவங்க யாரோ ஒருத்தர் ஃப்ரெண்டு இல்லைன்னா அந்த இன்ஸ்டாகிராம், யூடியூப்ல சில பேர் வந்து தன்னுடைய ப்ராஃபிட் ஸ்கிரீன்ஷாட்லாம் ஷேர் பண்ணுவாங்க. அதை பார்த்துட்டு பிளைண்டா அது என்னன்னே கத்துருக்க மாட்டாங்க. ஜஸ்ட் இது ட்ரேடிங், இந்த கால்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க இல்லைங்களா, அதை பார்த்துட்டு டைரக்டா வந்து ட்ரேட்ஸ் எடுப்பாங்க. மார்க்கெட் டைரக்ஷன் எப்படி மூவ் ஆகுது, மார்க்கெட் எப்படி ஐடென்டிஃபை பண்றது எதுவுமே தெரிஞ்சிருக்காது. நேக்கடா வந்து ட்ரேட் எடுத்து ஸ்டார்டிங்லயே வந்து கத்துக்காம அமௌண்ட்டை போட்டு ஒரு பஞ்ச் ஆஃப் அமௌண்ட்டை லாஸ் பண்ணிடுவாங்க. அது லாஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் மார்க்கெட்னா என்னன்னே புரிதல் வரும். சில பேருக்கு வந்து அதுக்கப்புறம் தான் புரிதலே வந்திருக்கும். அப்போ அவங்க கையில ட்ரேட் பண்றதுக்கு பணமே இருக்காது. இந்த மாதிரி யாராவது இருந்தீங்கன்னா, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்க ரெஃபர் பண்ண போறீங்கன்னா ட்ரேடிங்க, ஜஸ்ட் அவங்ககிட்ட ஃபர்ஸ்ட் என்ன சொல்றீங்கன்னா, மார்க்கெட்டை கத்துக்கிட்டு ஃபர்ஸ்ட் லேர்ன் பண்ணிக்கிங்க, அதுக்கப்புறம் ஏர்ன் பண்ண ஆரம்பிக்கலாம்னு சொல்லி தெளிவா சொல்லி கொடுங்க. மார்க்கெட்ல வந்தா பணம் சம்பாதிக்க முடியும், நிறைய பணம் சம்பாதிக்கணும் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசையை மட்டும் காட்டி யாரும் வந்து ரெஃபர் பண்ணி உள்ள கொண்டு வந்துடாதீங்க, யாரையும் கூட்டு வர வேண்டாம். முன்னாடியே இந்த மாதிரி நிறைய பேர் வந்து லாஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு என்னோட சர்க்கிள்லயே நிறைய ட்ரேடர்ஸ் வந்து இன்னைக்கும் லாஸ் பண்ணிட்டு அந்த அமௌண்ட்டை திரும்ப எடுக்க முடியாம சஃபர் ஆயிட்டு இருக்காங்க. இதுல சில பேர் வந்து விவரமா ஸ்டார்டிங்லேயே ஒரு சின்ன அமௌண்ட் லாஸ் ஆனோடனே ஐயோ எனக்கு ட்ரேடிங்கே வேணாம்ப்பான்னு ஓடிடுவாங்க. ஆனா இன்னும் சில பேர் வந்து அல்டிமேட்டா அந்த விட்ட பணத்தை பிடிக்கணுமேன்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டை கொஞ்சம் கொஞ்சமா லாஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்கெல்லாம் கொஞ்சம் பார்த்து சேஃபா ட்ரேட் பண்ணுங்க. இந்த மாதிரி மார்க்கெட்ல ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி ஒரு வின்னிங் ப்ராபபிலிட்டி அதிகமா இருக்கக்கூடிய ஒரு சக்சஸ் ரேஷியோட ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி ட்ரேட் எடுத்தீங்கன்னா கம்பல்சரி நீங்க ப்ராஃபிட்ல இருப்பீங்க. இப்ப நான் சொன்னது எல்லா டைமும் ஒர்க் ஆகுமான்னு கேட்டீங்கன்னா ஆகாது, லாசஸும் ஆகும். இப்ப இந்த ஸ்ட்ராட்டஜி வச்சு ஒரு 10 ட்ரேட் எடுக்கிறீங்க, ஒரு ஸ்விங் ஐடென்டிஃபை பண்ணி ஒரு 10 ட்ரேட் 5 ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா அதுல கம்பல்சரி ஒரு 10ல 4 to 3 ட்ரேட் வந்து ஃபெயிலியரும் ஆகும். மீதி ஒரு 7 ட்ரேட் இல்லைன்னா 5 ட்ரேட் வந்து சக்சஸும் ஆகும். ஆனா நமக்கு இங்க வின்னிங் ரேஷியோ தான் முக்கியம். மணி மேனேஜ்மெண்ட் இந்த இடத்துல பாருங்க, ரிவார்ட் ரேஷியோ எவ்வளவு இருக்கு, 5:53 இந்த ரேஞ்சில் கொண்டு வந்துருவோம். அதே இந்த ரேஷியோ பாருங்க 7:38 இந்த ரேஞ்சில் தான் இருக்கு. அப்போ நீங்க இதுல வந்து ப்ராபபிலிட்டி பாருங்க, இதுல லாஸ் ஆனா உங்களுக்கு எவ்வளவு, எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல வந்து ஒரு ரிஸ்க் அமௌண்ட்ங்கிறது 750 ரூபா. ஆனா வரக்கூடிய அமௌண்ட் இதுல ப்ராஃபிட்னு வந்தா 2844 ரூபா அந்த இதுல பாத்துக்கங்க. அதே மாதிரி இங்கேயும் பாருங்க 2300 ரூபா, ரிஸ்க் அமௌண்ட் எவ்வளவு 750 ரூபா தான். இப்போ உங்களுக்கு லாஸ் ஆச்சுன்னா எந்த ரேஞ்சில் லாஸ் ஆகுன்ட்டு உங்களுடைய கேபிட்டலை வச்சு மணி மேனேஜ்மெண்ட் கரெக்டா பண்ணீங்க, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அண்ட் மணி மேனேஜ்மெண்ட் வந்துட்டு கரெக்டா பண்ணீங்கனாலே ட்ரேடிங்ல நீங்க ஒரு சக்சஸ்ஃபுல் ஜேர்னில போக முடியும். அதை விட்டுட்டு இங்க எக்ஸ்ட்ரா லாட் போடுறது, நீங்க வச்சிருக்கிறதே ஒரு 40,000 50,000 தான் வச்சிருப்பீங்க, 3 லாட் 2 லாட்னு எடுக்கிறது, அந்த மாதிரி எல்லாம் பண்ணீங்கன்னா இருக்கிற கேபிட்டலும் டோட்டலா வாஷ் அவுட் ஆயிரும். இன்னும் சில பேர் வந்து ஸ்கேல் பண்றேன்னு சொல்லிட்டும் ப்ராஃபிட் பண்ணாம சின்ன சின்ன ப்ராஃபிட் வரும், டெய்லி ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய்ன்னு பண்ணுவாங்க. ஆனா ஒட்டு மொத்தமா வீக்கெண்டுல டோட்டலா 1000 ரூபாய் 2000 ரூபாய்ன்னு காலி ஆயிரும். ஸோ இந்த மாதிரி தவறுகளை எல்லாம் குறைச்சிட்டு கரெக்டா டிசிப்ளினா ட்ரேட் பண்ணுங்க, நீங்களும் சக்சஸ்ஃபுல்லான ட்ரேடரா இருக்க முடியும். ஸோ இந்த ட்ரேட் நான் டெலிகிராமில் அப்டேட் பண்ணி இந்த ட்ரேட் எப்படி எடுத்தேன்னு சொல்றேன்னு சொன்னேன் இல்லைங்களா, சேம் இதே கான்செப்ட் மெத்தடை வச்சு தான் நான் எடுத்தேன். இதே 15 மினிட்ஸ்ல ஃபிப்னாசி டூல் இந்த ஹை அண்ட் இந்த லோ இந்த ஸ்விங்குக்கு நான் ட்ராப் பண்றேன். ஏன் இந்த ஸ்விங்குக்கு ட்ராப் பண்ணேன்னு கேட்டீங்கன்னா, இதுதான் ஸ்விங்குன்னு ஏன் நான் ஐடென்டிஃபை பண்ணேன்னு கேட்டீங்கன்னா, இந்த இடத்துல பாருங்க, இங்க ஸ்விங்கோட ஹை இதுதான் இந்த ஸ்விங்கோட ஹை ஸ்ட்ராங்கா இந்த இடத்துல உடைச்சிருச்சு, இந்த ஸ்விங்கோட ஹை இங்க உடைச்சிருச்சு. மார்க்கெட் 0.75 வரைக்கும் வரும்னு தெரிஞ்சிருச்சு. வந்ததுக்கு அப்புறம் நான் ஒரு என்ட்ரிக்காக வெயிட் பண்றேன். திரும்ப மார்க்கெட் மறுபடியும் இந்த இடத்துல இங்கதான் லோ உடைச்சிருக்கு. அப்போ இந்த லெவலுக்கு நான் டிராப் பண்றேன். மறுபடியும் இந்த லெவலுக்கு ஒரு ஃபிப்னாசி டூல் டிராப் பண்ணிட்டு 0.75ல இந்த இடத்துல தான் ட்ரேட் போகணும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நான் ஏன் இந்த ஸ்விங்ல ட்ரேட் எடுக்கல, இந்த ஸ்விங்ல ட்ரேட் எடுத்தேன் அப்படிங்கறதுக்கான வேலிடான கரெக்டான ரீசன் நான் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் இங்க நான் லிக்விடிட்டி பார்த்தேன், மார்க்கெட்ல இந்த இடத்துல லிக்விடிட்டி இருக்கு, கம்பல்சரி இதை கிராப் பண்ணிட்டு தான் போகும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி தான் நான் ட்ரேட் எடுத்தேன். ஸோ பிகினர்ஸா இருக்கீங்கன்னா இந்த இடத்துல ட்ரேட் எடுத்துட்டு நீங்க ஸ்டாப் லாஸ் இங்க வைப்பீங்க, இந்த லெவல் தான் வைப்பீங்க, வச்சுட்டு வெயிட் பண்ணலாம். பட் நான் இந்த இடத்துல ட்ரேட் எடுத்ததுக்கு ரீசன் இதுதான். இந்த இடத்துல ட்ரேட் எடுத்துட்டு ஹையர் டைம் ஃப்ரேம்ல இங்கே தான் இருக்கு இல்லையா, நம்ம இந்த ஹையர் டைம் ஃப்ரேம் இங்கே யூஸ் பண்ணதுக்கான ட்ரேட் இங்கே தானே ஸ்டாப் லாஸ் வைக்கணும், அதனால இந்த லெவல் வச்சிருக்கேன். டார்கெட் வந்து இந்த லோ வச்சிருந்தேன். ஸோ இந்த ட்ரேட் நான் டெலிகிராம் குரூப்ல அப்டேட் பண்ணியிருந்தேன்.
இது எப்படி எடுத்துன்னு இன்னும் புரியலன்னா டைரக்டா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, இல்ல டெலகிராம்ல வேணாலும் கேளுங்க, நான் உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்றேன் கம்பல்சரி. ஸோ அதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க தயங்கவே வேண்டாம், தாராளமா கேளுங்க. நான் சொன்ன அதே மெத்தட வச்சு நிஃப்டில பாருங்க, ஒரு 4 ஹவர் டைம் ஃப்ரேம் இந்த ட்ரேடும் நான் குரூப்ல அப்டேட் பண்ணியிருக்கேன். வேணா செக் பண்ணி பாருங்க. இந்த இடத்துல பாருங்க, ஒரு மெயினான ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்ங்கிறத நீங்க இந்த இடத்துல கூட எடுக்கலாம். இதே ஒரு ஸ்ட்ராங்கான சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்னு போலாம். ஆக்சுவலி இந்த இடத்துலயே சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் எல்லாமே ட்ராப் பண்ணலாம். ஆனா ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ராங்கான வேலிட் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர், நான் ட்ரெண்டை சேஞ்ச் பண்ணிட்டேன்னு கொடுக்குறது இதுதான் ஸ்விங்கு. இந்த ஸ்விங் இங்க உடைச்சிருக்கு, கீழே உடைச்சிருக்கு. திரும்ப மறுபடியும் மார்க்கெட் வந்து பிஓஎஸ் கொடுத்தது இந்த ஸ்ட்ரக்சர்ல. கரெக்டா பாருங்க, இது ஒரு லோ, மறுபடியும் ஒரு ஹை போயிட்டு வந்து இந்த இடத்துல வந்து நமக்கு உடைச்சிருக்கு. பிஓஎஸ் கொடுத்தது ஸ்ட்ரக்சர் வந்து டவுன் ட்ரெண்ட்ல வந்துட்டு இருக்கு. இப்போ இந்த இடத்துல ஹை எதுன்னு பார்க்கணும், இந்த லோ உடையக்கூடிய ஹை எதுன்னு பார்க்கணும். இதுதான் ஹை. ஏன்னா இந்த இடத்துல மார்க்கெட் மறுபடியும் பாருங்க, இங்க ஒரு ஸ்விங் போயிருக்கு, ஸ்ட்ராங்கா இது ஒரு அப் ஸ்விங்காட்ட போயிருக்கு. ஏன்னா இந்த இடத்துல இந்த ஒரு அப் சைடு ஸ்விங்க இந்த இடத்துல உடைச்சிருக்கு. அப்போ நம்ம இந்த ஸ்விங்கை தான் கால்குலேட் பண்ணுவோம். நான் என்ட்ரி எடுத்தது கரெக்டா இதிலிருந்து இந்த லோவுக்கு, கரெக்டா இந்த லோவுக்கு தான் ஃபிஃப்த் ரூல் ட்ரா பண்ணேன். அந்த 75% இந்த ரேஞ்சு கிட்ட மார்க்கெட் வந்திருக்கு. இதுல எப்படி என்ட்ரி போட்டேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 15 மினிட்ஸ் மாத்தி இந்த இடத்துல பாருங்க, 15 மினிட்ஸ் மாத்தியாச்சு. அந்த 75% தொடுல, ஆனா நியர் டு 75% வந்திருக்கு. வந்ததுக்கு அப்புறம் நம்ம இந்த இடத்துல முன்னாடியே சொன்ன மாதிரி எகைன் அதே மெத்தட்ல, சேம் மெத்தட்ல மைனஸ் ஸ்ட்ரக்சர் ஒன்று பார்க்குறோம். அதே மாதிரி ஃபிஃப்த் ரூல் ட்ரா பண்றதுக்கு ஒரு மைனஸ் ஸ்ட்ரக்சர் பார்க்குறோம். இது ஸ்விங் ஹை. இந்த இடத்துல வந்து ஸ்விங் ஹை. லோ எவ்வளவு தூரம் வந்திருக்குன்னு பாருங்க, இதுதான் லோ. ஏன்னா இந்த ஸ்விங் இங்கே தான் உடைச்சிருக்கு. இப்போ இந்த இடத்துல பாருங்க, இந்த ஹை இங்கே போனதை இங்கே தான் உடைச்சிருக்கு, இதுதான் உடைச்சிருக்கு மைனர்ல. அப்போ திரும்ப நம்ம ஃபிஃப்த் இந்த லெவல் வரைக்கும் ட்ராப் பண்ணலாம். இங்கிருந்து இந்த ஹைல இருந்து இந்த லெவல் வரைக்கும் ட்ராப் பண்ணணும். ஃபிஃப்த் டூல் ட்ராப் பண்றோம், ஃபிபனாசி டூல் ட்ராப் பண்றோம். கரெக்டா அந்த 75% கிட்ட மார்க்கெட் ரிவர்சல் ஆயிருக்கு. இதே ட்ரேடு நீங்க வந்து நான் எங்க அப்டேட் பண்ணியிருந்தேன்னு கேட்டீங்கன்னா, இந்த ட்ரேடு சேம் ட்ரேடு நான் மார்க் பண்ணி போடுறேன் பாருங்க. இந்த சேம் ட்ரேடு இந்த சேம் ட்ரேட் செட்டப் நான் கரெக்டாக எங்கே அப்டேட் பண்ணியிருந்தேன்னு கேட்டிங்கன்னா, நான் காட்டுறேன். இந்த ட்ரேட் செட்டப் இந்த சார்ட்டில், ப்ரீவியஸ் சார்ட்டில் இங்கே பாருங்கள். இதை நான் குரூப்பில் அப்டேட் பண்ணியிருந்தேன். இதை ஒரு லிக்விடிட்டியாக கன்சிடர் பண்ணி இங்கே கேண்டில், ஆடோ பிளாக் கேண்டில் இருக்குது. இந்த இடத்துல சேஞ்ச் ஆஃப் கரெக்டாக பிஓஎஸ் எல்லாமே மார்க் பண்ணி தெளிவாக இந்த ட்ரேட் எப்படி எடுத்துருந்ததுன்னு காட்டியிருந்தேன். இதில் எஸ்எம்சி ஸ்ட்ராட்டஜி படி வீடியோ எடுத்து அந்த எஸ்எம்சி ஸ்ட்ராட்டஜி படி இந்த ட்ரேட் எடுத்திருந்தோம். ஆனால் இதெல்லாம் எதுவுமே பார்க்காம, சேஞ்ச் ஆஃப் கேரக்டர், பிஓஎஸ் இதெல்லாம் எதுவுமே பார்க்காம பாருங்க, இங்கே டச் ஆன இடத்துல நான் எல்லாமே மார்க் பண்ணி வச்சிருக்கேன். ஸ்டில் எல்லாமே ஒவ்வொரு ட்ரேடுமே இந்த இடத்துல நம்ம வந்து மார்க் பண்ணி தான் வச்சிருப்பேன். இது எல்லாம் நான் பார்த்து இந்த இடத்துல ட்ரேடு போட்டேன். ஆனால் நம்ம இந்த ஸ்ட்ராட்டஜி படி இது எதுவுமே பார்க்காம சிம்பிளாக உங்களுக்கு ட்ரேடிங்னா என்னன்னே தெரிய வேண்டாம். ஆனால் அப்போ நான் சொன்ன மெத்தட் வச்சு எடுத்திருந்தீங்கனாலும் இந்த இடத்துல என்ட்ரி கிடைச்சிருக்குமா உங்களுக்கு? 75% என்ட்ரி இங்கே போட்டிருப்பீங்க. ஸ்டாப் லாஸ் இந்த லெவலில் வச்சுருப்பீங்க. இங்கே தான் உங்களுக்கு என்ட்ரி, ஸ்டாப் லாஸ் இடத்துல வச்சுருப்பீங்க. கரெக்டாக பாருங்கள், ட்ரிகர் ஆகிருக்கு. எவ்வளோ தூரம் இருக்குன்னு பாருங்கள். நீங்களே ரேஷியோ பாருங்கள், வின்னிங் ரேஷியோ. ஸோ உங்களுக்கு ட்ரேடிங்னா என்னன்னே தெரிலனாலும் ஜஸ்ட் இந்த ஸ்விங்கை மட்டும் ஐடென்டிஃபை பண்ண தெரிஞ்சு எந்த இடத்துல ரீட்ரேஸ்மெண்ட் ஆகும், எப்படி வந்து மார்க்கெட்டில் ட்ரேடு போகலாம். மேக்ஸிமம் மெஜாரிட்டி ஆஃப் த ட்ரேடர்ஸ் பண்ணுற தப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல மார்க்கெட்டில் போயிட்டு புட்டில் ட்ரேட் எடுப்பாங்க. இதை உடச்சிருச்சு, பிரேக் அவுட் ட்ரேடு, இதுக்கு இது ஸ்ட்ராங்கான க்ளோஸ் கொடுத்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போய் ட்ரேட் எடுப்பாங்க. சின்ன ப்ராஃபிட் தான் வரும், புக் பண்ணாமல் இருப்பீங்க. அது சடனாக லாஸுக்கு கொண்டு போய் விட்டுரும். இந்த லாஸில் ஃபியர் ஆகி இங்கே எக்ஸிட் ஆயிடுவீங்க. ஆனால் ஆக்சுவலி என்ட்ரியே இந்த இடத்துல தான். நீங்கள் வந்து உங்களுடைய ஸ்டாப் லாஸ் தான் நம்மளுடைய என்ட்ரியாக இருக்கும். நீங்கள் இந்த இடத்துல கரெக்டாக என்ட்ரி போட்டு பாருங்கள். இதை மட்டும் கற்றுக்கிட்டீங்கனாலே நீங்கள் எடுக்கிற ட்ரேட்ஸ் எல்லாமே ஈஸியாக சக்ஸஸ்ஃபுல் ட்ரேட்ஸாக தான் இருக்கும். நிஃப்டியில் இந்த ட்ரேடு நம்பிக்கை இல்லைன்னா நம்மளுடைய டெலகிராம் சேனல் அப்டேட் பண்ணியிருக்கேன். இதில் ஷோ பண்ணுற பாருங்க வீடியோவில். இந்த ட்ரேட் நான் அப்டேட் பண்ணியிருந்தேன் குரூப்பில். இதை வச்சு என்கிட்ட ஒருத்தர் டவுட்டு கூட கேட்டிருந்தார். இது எப்படி ட்ரேட் எடுத்திருந்தீங்க, நீங்கள் எப்படி இதை எவ்வளோ தூரம் ஹோல்டு பண்ணீங்கன்னு என்கிட்ட டவுட்டு கூட கேட்டிருந்தாங்க. இது ப்ரீவியஸாக நான் காட்டின சார்ட்டு நம்மளுடைய வீடியோஸ்லேயே, ப்ரீவியஸ் வீடியோஸ்லேயே இது இருக்கும். வேணால் செக் பண்ணி வேணாலும் பாருங்கள், நம்பிக்கை இல்லைன்னா. இன்னும் உங்களுக்கு நிஃப்டிலேயே அனதர் எக்ஸாம்பிள், நீங்கள் எங்கே வேணாலும் இந்த இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி பாருங்கள். நான் சொன்ன மேட்டர் யூஸ் ஆகுதா, கரெக்டாக ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணி பாருங்கள். இப்போ இது ஒரு ஸ்விங்கா, இந்த இடத்துல வந்து இது ஒரு லோ அண்ட் ஹை,
இப்போ இங்கிருந்து கீழ இருந்து மேல ட்ராக் பண்றீங்க. ஃபிபனாச்சி டூல எடுத்துட்டு இந்த லோல இருந்து ஹைக்கு டிராப் பண்றீங்க. பாருங்க மார்க்கெட்ல வந்து கரெக்ட்டா அந்த 75% இங்க டச் ஆயிட்டு மார்க்கெட் வந்து டார்கெட்டுக்கு போயிருக்குது. அதே மாரி இந்த லோல இருந்து இந்த ஹைக்கு மார்க்கெட்ல நம்ம டிராப் பண்ணோம்னாலும் அதே 75% எடுத்துட்டு தான் நமக்கு டார்கெட்டுக்கு போயிருக்குது. ஆனா இந்த இடத்துல ஒரு ஸ்டாப் லாஸும் ஆயிருக்கு. இப்போ 1, 2, 3 ட்ரேடு 3 ட்ரேட்ல நமக்கு ஒரு ஸ்டாப் லாஸ் ஆயிருக்கு. ஸ்டாப் லாஸ் எவ்வளோ சின்னதுதான். நமக்கு இந்த இடத்துல பாருங்க. ஸ்டாப் லாஸ் எவ்வளோ வச்சிருப்போம்? இவ்வளோதான். ஒரு 256 பாயிண்ட். அதாவது நிஃப்டில இண்டெக்ஸ்ல பார்க்கும்போது உங்களுக்கு இது பெருசா தெரியுது. அதே லெவல் டார்கெட்டும் பாருங்க நமக்கு இந்த இடத்துல இருந்து இங்க எவ்வளவுக்கு வச்சிருப்போம்னு சொல்லிட்டு 700 பாயிண்ட் 750 பாயிண்ட். ஆல்மோஸ்ட் 750 பாயிண்ட்டுக்கு 250 பாயிண்ட் தான் ரிஸ்க் கொடுக்குறோம். அப்போ நமக்கு 2 ட்ரேட் வந்து சக்சஸ் ஆயிடுச்சு. 750 கிட்டத்தட்ட 1500 பாயிண்ட்ஸ் வந்து நிஃப்டில கேப்சர் பண்ணியிருப்போம். நமக்கு லாஸ் ஆனது எவ்வளோ 250 பாயிண்ட் தான். இப்போ ஈஸியா நம்ம சக்சஸ்ஃபுல்லா தான் இருந்திருப்போம். நம்ம எடுத்த ட்ரேட்ல ப்ராஃபிட்டபிளா தான் இருந்திருப்போம். ஒரு ஸ்டாப் லாஸ் அடிச்சாலும். ஸோ இதைத்தான் நான் ப்ரீவியஸ்ல முன்னாடி இருந்து சொல்ல வரது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு லாஸ் ஆச்சுனாலும் பயந்துகிட்டு ஓடாதீங்க. ஒரே ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுங்க. கரெக்டா நீங்க வந்து ஒரு 10 ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா லாஸும் ஆகும். 3 ட்ரேட் 4 ட்ரேட் லாஸ் ஆகும். ஆனா மற்ற ட்ரேட்ஸ் ப்ராஃபிட் ஆகும்போது நீங்க ஓவராலா வந்து ப்ராஃபிட்ல தான் இருப்பீங்க. ட்ரேடிங்ல லாஸ் பண்ணாம ட்ரேடே பண்ண முடியாதுங்க. லாஸை பார்த்துட்டு பயந்து போனீங்க அப்படின்னா கம்பல்சரி உங்களுடைய கேபிட்டல் வைப் அவுட் ஆயிரும். அதனால லாஸ் ஆனாலும் அதை எப்படி ஓவர் கம் பண்ணலாம்? மணி மேனேஜ்மெண்ட், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இது மட்டும்தான். 3 விஷயம் மட்டும்தான் உங்களை ட்ரேடிங்ல காப்பாற்றும். மணி மேனேஜ்மெண்ட், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், டிசிப்ளின். இந்த 3 தவிர வேற எதுவுமே உங்களுக்கு கை கொடுக்காது. நீங்க என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணாலும் சரி, எஸ்எம்சி, பிரைஸ் ஆக்ஷன், வால்யூம் வச்சு இல்ல இண்டிகேட்டர் வச்சு எதை வச்சு வேணாலும் ட்ரேட் எடுக்கலாம். ஆனா நான் சொன்ன இந்த 3 விஷயங்கள் மட்டும்தான் உங்களுக்கு கை கொடுக்கும். மற்ற எதுவுமே கை கொடுக்காது. இந்த 3ல ஏதாவது ஒன்று சொதப்பிட்டீங்கனாலும் உங்களோட கேபிட்டல் வாஷ் அவுட் பண்ணிட்டு தான் வெளியில போவீங்க. ஸோ நிஃப்டி மட்டும் கிடையாது. நீங்க எந்த மார்க்கெட்டா இருந்தாலும் சரி, இந்தியன் மார்க்கெட் ஆர் ஃபாரெக்ஸ் எதுல ட்ரேட் பண்ணாலும் சரி, ஒரு பிகினரா இருக்கீங்கன்னா ஜஸ்ட் வந்து ஒரு நேக்கடா நீங்க போய் ட்ரேட் எடுக்கிறதுக்கு பதிலா, எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியுமே இல்லாம ட்ரேட் எடுக்கிறதுக்கு பதிலா, இந்த மாதிரி ஒரு மெத்தட் யூஸ் பண்ணி ட்ரேட் எடுத்து பாருங்க. உங்களுக்கே வந்து வித்தியாசம் தெரியும். நீங்க கம்பல்சரி ஒரு ப்ராஃபிட் பண்ணுவீங்க. அப்ப உங்களுக்கு புரியும். இப்ப இந்த குரூட் ஆயிலே பாருங்க. இந்த இடத்துல மார்க்கெட் வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட்ல திரும்ப திரும்ப டவுன் ட்ரெண்ட்ல வந்துகிட்டே இருக்கு. இப்போ உங்களுக்கு வந்து இந்த இடத்துல தான் ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். இந்த ஸ்விங் இங்க தான் உடைச்சிருக்கு. அப்போ 75% வரணும். எங்க கரெக்டா இந்த ஸ்விங் தான் இங்க உடைச்சது. கரெக்டா பாத்தீங்கன்னா இந்த இடத்துல உடைச்சிருக்கா இல்லையா ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. நல்லா ஜூம் பண்ணி பாத்துக்கலாம். இந்த லோவல் தொட்டிருக்கு உடைச்சிருக்கு. அப்ப நம்ம இந்த ஹைல இருந்து இந்த லோவுக்கு 50 டிராப் பண்ணணும். நம்ம டிராப் பண்ணியாச்சு. அங்க என்னாச்சு மார்க்கெட் 75% தொடுல. அப்போ என்ட்ரிக்காக வெயிட் பண்ணணும். எங்க தொடுதுன்னு பார்க்கணும். மார்க்கெட் இங்க ஒரு ஸ்விங் ஃபார்ம் பண்ணிருச்சு. அடுத்து இது ஹை, இது லோ. இங்க ஃபார்ம் பண்ணிருச்சு மார்க்கெட். இப்ப இதுக்கு டிராப் பண்ணோம்னா, இதுல டிராப் பண்ணோம்னா கரெக்டா திரும்ப 75% இங்க டச் ஆயிருக்கு பாத்தீங்களா? மார்க்கெட் இங்க டச் ஆயிட்டு தான் ஃபால் ஆயிருக்கு. எகைன் இங்க ஃபால் ஆயிருக்கு. இப்ப இந்த இடத்துல நம்ம என்ட்ரி போட்டு வந்திருக்கலாம். ஒரு புட் சைடுக்கு இங்க ஒரு என்ட்ரி போட்டு வந்திருக்கலாம். அதுவும் இல்லைனாலும் இந்த இடத்துல ஒரு கவுண்டர் ட்ரெண்டுக்கு பிளான் பண்றீங்கனாலும் இந்த இடத்துல பாருங்க. கவுண்டர் ட்ரெண்டுக்கு பிளான் பண்றீங்கன்னா இதுதான் ஸ்விங் ஹை. ஆக்சுவலி இதுதான் ஸ்விங் ஹை. இந்த ஸ்விங் ஹை இங்க தான் உடைச்சிருக்கு. அப்போ நம்ம மார்க்கெட்ல இந்த லோல இருந்து இந்த ஹைக்கு ஒரு 50 டிராப் பண்றீங்க. ஃபிபனாச்சி டிராப் பண்றீங்க. கவுண்டர் ட்ரெண்டுக்கு பிளான் பண்றதாக இருந்தால் இப்போ இங்க டிராப் பண்ணும்போது அழகா 75% விட்டுட்டு மார்க்கெட் ப்ரீவியஸ் ஸ்விங்கோட ஹையையும் எடுத்திருக்கு. இங்க எடுக்கும்போது உங்களுக்கு திரும்ப மார்க்கெட் வந்து டவுன் சைடு வருங்கிறதும் தெரியும். அப்போ இந்த ரெண்டு ட்ரேடையுமே நீங்க ஈஸியா குரூட் ஆயில கேப்சர் பண்ணிருக்க முடியும். பொறுமையா இருந்திருந்தா மட்டும் போதும். உங்களுக்கு இந்த 75% தொடுலன்னா அங்க ட்ரேட் போகக்கூடாது. வெயிட் பண்ணணும் என்ட்ரிக்காக. கிடைக்கலன்னா அடுத்த ட்ரேட் செட்டப்ல பாத்துக்கலாம். நாளைக்கு நாளானைக்கு மார்க்கெட் ஓடிட்டு தான் இருக்கும். மார்க்கெட் டெய்லியுமே ஓடிட்டு இருக்கும். ஆனா நம்ம கிட்ட டெய்லியுமே பணம் இருக்குமா? அவசரப்பட்டு ட்ரேட் பண்ணி லாஸ் பண்ணிட்டோம்னா நம்ம கையில பணம் இருக்காது. அதனால பொறுமையா இருந்து நமக்கான ட்ரேட் செட்டப்ல நம்ம என்ன ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோமோ அந்த லெவலுக்கு மார்க்கெட் வந்தா மட்டும் என்ட்ரி போய்க்கலாம். நடுவுல போய் சிக்கிட்டோம்னா மொத்த பணமும் காலி. அதனால அவசரப்பட்டு ட்ரேட் எடுக்காம பொறுமையா இருந்தோம்னா ஈஸியா ப்ராஃபிட்டபிளான ட்ரேட்ஸ் பண்ண முடியும். இப்ப சொன்ன இந்த லெவல்ஸ் எப்படி மார்க் பண்றது, ஸ்விங்கோட ஹை அண்ட் லோல எப்படி மார்க் பண்றது, ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இல்ல இதுல வேற ஏதாவது டவுட் இன்னும் பர்சனலா கேட்கணும்னாலும் டைரக்டா டெலிகிராம்ல மெசேஜ் பண்ணுங்க. அண்ட் முக்கியமான இன்னொரு அப்டேட் என்னன்னு பாத்தீங்கன்னா, திங்கக்கிழமையில இருந்து நான் எடுக்கக்கூடிய என்னுடைய ட்ரேட் செட்டப்ஸ் அப்படியே வந்து குரூப்ல அப்டேட் பண்ணலாம்னு இருக்கேன். இன்ட்ரெஸ்டட் பர்சன்ஸ் டிஎம் பண்ணுங்க. நான் உங்களுக்கு குரூப்ல அப்டேட் பண்றேன். அந்த லெவல்ஸ்ல எப்படி நான் ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்றேன், நான் ஏன் அந்த இடத்துல ட்ரேட் எடுத்தேன் அப்படிங்கிற எந்த டவுட் இருந்தாலும் டைரக்டா நீங்க எனக்கு டிஎம் பண்ணி கேட்கலாம். நான் உங்களுக்கு கம்பல்சரி ரிப்ளை பண்ணுவேன். ஸோ மறக்காம நம்மளுடைய டெலிகிராம் சேனலுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. மண்டே ஆன்வர்ட்ஸ்
நான் எடுக்கக்கூடிய அந்த ட்ரேட் செட்டப் நான் ஸ்கேல்பிங் பண்ணுவேன் நிஃப்டியில். ஸோ அந்த லெவல்ஸ் எல்லாமே நான் அந்த குரூப்பில் அப்டேட் பண்ணுவேன். ஸோ இது முழுக்க முழுக்க எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான். யாரும் நான் எடுக்கிற ட்ரேட்ஸ் அப்படிங்கிறக்காக யாரும் வந்து எடுக்க வேண்டாம். அது ஃபுல்லாக எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான் போடுறேன். நான் எப்படி இந்த இடத்துல இந்த ஸ்ட்ராட்டஜி ஏன் இந்த இடத்துல எடுத்தேன், நான் ஏன் இந்த இடத்துல புட் எடுத்தேன், இந்த இடத்துல ஏன் கால் எடுக்கிறேன், இது எப்படி இந்த ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படின்னு நீங்க அதை வந்து கொஸ்டின் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிங்க, லேர்ன் பண்ணிக்கிங்க. அதை மட்டும் ஃபுல் அண்ட் ஃபுல் காப்பி பேஸ்ட் பண்ணணும்னு நினைக்காதீங்க. அது எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். அதுல இருந்து வரக்கூடிய லாஸ் அண்ட் ப்ராஃபிட்டுக்கு நான் பொறுப்பு இல்லை. அது உங்களுடைய ஓன் பொறுப்பு தான், பார்த்துக்குங்க. யாரும் அதுக்காக வந்து ட்ரேட் எடுக்கணுமே எடுக்காதீங்க. கத்துக்கிறதுக்காக மட்டும்தான் அந்த லெவல்ஸ் அப்டேட் பண்றேன். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. பிகினர்ஸ்க்கு இந்த வீடியோ கம்பல்சரி யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ப்ரீவியஸ் வீடியோஸ்ல நிறைய பேர் கேட்டது எஸ்எம்சி பிரைஸ் ஆக்ஷன் இந்த மாதிரி நிறைய போகுது, லிக்விடிட்டின்னு சொல்றீங்க, ஐசிஹெச் ஓசிஹெச்னு சொல்றீங்க, பிஓஎஸ்னு சொல்றீங்க. அதுக்குள்ள வந்து சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்ல இன்டர்னல் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர், எக்ஸ்டர்னல் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர், பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர்லயும் நிறைய டைப் சொல்றீங்க. இதெல்லாம் எனக்கு ஐடென்டிஃபை பண்ணவே தெரியல. இதுல அல்டிமேட்டா வந்து இம்பேலன்ஸ் எல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியல, எஃப்இஜி எப்படி பண்ணி வர்றதுன்னு தெரியல, எனக்கு ஒரே கன்ஃபியூஷனா இருக்குன்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த சிம்பிளான ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். இதுல பண்ண வேண்டியது 2 ஸ்டெப் தான். ஒன்னு, நீங்க வந்து மார்க்கெட்டுக்கு புதுசா இருந்தாலும் ஒரு ஸ்விங்கை ஐடென்டிஃபை பண்ண கத்துக்குங்க. அதுக்கு இந்த ஒரு இண்டிகேட்டர் நீங்க ஃப்ராக்டல் அப்படிங்கிற அந்த ஃப்ராக்டல் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். 2வது, ஃபிப்னாசி ரீட்ரேஸ்மெண்ட் அதை எடுத்து டிராப் பண்ண தெரிஞ்சா போதும். ஹை டு லோ அண்ட் லோ டு ஹை டிராப் பண்ண தெரிஞ்சா போதும். லெவல்ஸ் நம்ம முன்னாடியே காட்டணும்ல, அது ஸ்கிரீன்ஷாட் போட்டு வச்சு அதை வேணா யூஸ் பண்ணிக்கிங்க. இல்ல நார்மலா டிஃபால்ட்டா வரதை யூஸ் பண்ணாலும் சரி. இந்த லெவல்ஸ் யூஸ் பண்ணிட்டு கரெக்டா அங்க வரும்போது ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம்ல மார்க்கெட்டை நல்லா புரிஞ்சுக்க. மறுபடியும் ஒன் செகண்ட் சொல்லிடுறேன். ஒரு 4 ஹவர் டைம் ஃப்ரேம், நான் வந்து ஹையர் டைம் ஃப்ரேம் 4 ஹவர் தான் யூஸ் பண்ணுவேன். ஒரு 4 ஹவர்ல ஒரு ஸ்விங் ஐடென்டிஃபை பண்றோம், பண்ணிட்டு அந்த ஸ்விங்குக்கு ஒரு 50 டிராப் பண்ணிடுறோம். என்ட்ரி போறது வந்து பாத்தீங்கன்னா 15 மினிட்ஸ் மாத்தி கரெக்டா அந்த இடத்துல மறுபடியும் 15 மினிட்ஸ்ல ஒரு இன்டர்னலா ஒரு ஃபிப்னாசி டூல் மறுபடியும் டிராப் பண்ணி ஸ்விங்கோட ஹை அண்ட் லோ பார்த்து டிராப் பண்ணி 75% என்ட்ரி போடுறோம், ஸ்டாப் லாஸ் அங்கே வைக்கிறோம். அவ்வளோதான், சிம்பிள் மேட்ரு. இதை மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கனாலே ஈஸியாக ப்ராஃபிட்டபிளான ட்ரெண்ட்ஸ் எடுக்க முடியும். இதை ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க ஆல்ரெடி ட்ரேட் எடுத்துட்டு இருப்பீங்க ஒரு மெத்தட், அது கூட இதையும் ஜஸ்ட் ஒரு கன்ஃபர்மேஷனா யூஸ் பண்ணிக்கிங்க. முழுக்க முழுக்க இதுக்காக மாற்ற வேண்டாம். ஆல்ரெடி எடுத்துட்டு இருக்கிற மெத்தடோட இதையும் வந்து ஜஸ்ட் ஒரு கன்ஃபர்மேஷனா யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு 1 மந்த் ட்ரேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கே வந்து வின்னிங் ரேஷியோ இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சிடும். ஆல்ரெடி லாஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னா ஈஸியாக ப்ராஃபிட்டும் பண்ண முடியும். ட்ரை பண்ணி பாருங்க. ஜஸ்ட் ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ். ஒரிஜினல் மணியை போட்டு ட்ரேட் பண்ணி யாராவது லாஸ் பண்ணாதீங்க. அதுக்கு நம்ம முழுக்க முழுக்க பொறுப்பு கிடையாது. இது என்னுடைய ஓன் ஸ்ட்ராட்டஜி. நம்ம ட்ரேட் எடுக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜிஸை எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான் ஷேர் பண்றோம். இதை வச்சுக்கிட்டு நம்ம சொன்னோம் அப்படிங்கறக்காக யாரும் ட்ரேட் எடுக்க வேண்டாம். ரியல் மணியை போட்டு ட்ரேட் எடுத்து லாஸ் பண்ணிடாதீங்க. ஸோ வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு ட்ரேட் பண்ணக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. யாருக்காவது ஒருத்தருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஏன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து இந்த மாதிரி ட்ரேடிங்ல பணம் வருதுன்னு நிறைய பேர் சொல்றீங்க. அதே மாதிரி இந்த சேனல்ல வீடியோ போடுறாங்க, எல்லாம் ஃப்ரீயா தான் போடுறாங்க அப்படின்னு ஷேரும் பண்ணி விடுங்க. பார்த்துட்டு அவங்களுக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஸோ வந்து முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணி விடுங்க, அவாய்ட் பண்ணாதீங்க. டெலிகிராம் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, மறக்காம கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.